மாணவ செல்வங்களே, இப்ப சம் நம்பர் 3 படிக்கிறோம் பாருங்க. ஆனா இந்த சம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய கண்டென்ட் சொல்லிடுறேன். சம்முடைய கண்டென்ட் சொல்லிடுறேன். பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே பார்ட்னருங்க என்ன பண்ணிடணும், அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். அக்ரிமெண்ட் போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதே இது இப்ப இந்த தேர்ட் சம்ல பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கிடையாது. அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், அதாவது தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். இப்ப அப்படின்னா வந்து டீடு இல்லாகட்டின்னு வச்சிங்களேன், பார்ட்னருக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஒன்னே ஒன்று தவிர என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். பார்ட்னர் வந்து பிஸ்னஸ்க்கு ஏதாவது லோன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வட்டி மட்டும் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுவும் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்னா 6% தான், அது மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நான் கணக்கை அதாவது கொஸ்டின் படிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கணக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துங்க. ஹெச்என்டி ஆர் டு பி பார்ட்னர்ஷிப் சின்ஸ் April 1st, 2019. நோ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வாஸ் மேட். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், அதாவது நோ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வாஸ் மேட். அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? They contributed rupees 4 lakhs and 1 lakh respectively as capital. In addition, H advanced an amount of rupees 1 lakh to the firm. அப்போ H வந்து அட்வான்ஸ் an amount, அதாவது லோன் அமௌண்ட். ஆனால் அண்டர்லைன் பண்ணிட்டு லோன் எழுதிக்கிங்க வேணா. எவ்வளோ அமௌண்ட் பிஸ்னஸ்க்கு கொடுத்துருக்காருன்னா 1 lakh கொடுத்துருக்காரு. அதுவும் எப்போ கொடுத்துருக்காரு? அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2019. Due to long illness, H could not participate in business activities from August 1st to September 30th, 2016. H பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் கவனிச்சுட்டு வந்தார். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, அதாவது 2 மாதம் வந்து அவருடைய இல்னஸ் காரணத்தினால, உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவரை பிஸ்னஸில் சைடே போகலன்னு வச்சிங்களேன். The profit for the year ended March 31st, 2020 amounted to rupees 1,80,000. அப்போ நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1,80,000 ரூபாய். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, டிஸ்பியூட் தே அரைசஸ் பிட்வீன் H and D. அப்போ ஹெச்சுடைய கிளைம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டு, அதாவது பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாத டயத்தில் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன கிடைக்கக்கூடாது, அவங்க கேட்குற டிமாண்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன், he should be given interest at 10% per annum on capital and loan. அவர் 2 கேட்குறாரு. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்குறாரு. எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாருன்னா 10%. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் கேட்குறாரு. ஆனால் லோனுக்கு வந்து எலிஜிபிள் உண்டு, இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் உண்டு. ஆனால் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாரு? 10 கொடுக்க முடியாது. எத்தனை தான் கொடுக்கலாம்னா, அக்ரிமெண்ட் இல்லைன்னா 6 தான் கொடுக்க முடியும். சரி, அது ஆன்சருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அது டீட்டெயில் சொல்லிக்கிறேன். 2வது, ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி, அதாவது ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேபிட்டல். எப்படி கேட்குறாருன்னா, கேபிட்டல் அடிப்படையில் வந்து ப்ராஃபிட்டை பிரித்து எடுத்துக்கணும் அப்படின்றாரு. ஆனால் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லைன்னு வச்சிங்களேன், அந்த கேபிட்டல் ரேஷியோ, அந்த ரேஷியோ, இந்த ரேஷியோலாம் கிடையாது. ஒன்லி ஈக்குவல் தான், பாதி தான், சம பாதி தான் பிரித்து எடுத்துக்கணும். அடுத்தது டி, அவருடைய கிளைம் பாருங்க. 1, ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. இது உண்மைதான். இவர் என்ன கேட்குறாருன்னா வந்து ஈக்குவலாக தான் பிரித்து கொடுங்க. ஆமாம், அக்ரிமெண்ட் இல்லைன்னா ஈக்குவலாக தான் பிரித்து கொடுப்போம். ரைட்டு. 2, you should be allowed rupees 2,000 per month as a remuneration for the period he managed the business in the absence of H. H வந்து 2 மாதம் வந்து கிடைக்க வரல. அப்போ யார் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாருன்னா டி மட்டும்தான் மெயின்டைன் பண்ணாரு. அதுக்கு வந்து எனக்கு சம்பளம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 2 மாதத்துக்கு ரெமுனரேஷன் கேட்குறாரு. எவ்வளோ அமௌண்ட் சொல்லி கேட்குறாருன்னா மாதம் 2,000 சொல்லி கேட்குறாரு. கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். 3வது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் லோன் ஷுட் பி அலௌட் அட் 6% per annum. 6% வந்து கொடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% கொடுங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 6% கொடுங்க.
அதில் வந்து ஒன்று மட்டும் தான் எலிஜிபிள் ஆகுது. எதுனா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் தான் எலிஜிபிள் ஆகுது. எத்தனை பர்சன்ட்னா 6%. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலு நாட் அலௌடு, கொடுக்கக்கூடாது. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு செட்டில் தி டிஸ்பியூட் பிட்வீன் ஹெச் அண்ட் டி. ஆல்சோ ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு கேட்குறாங்க. இப்போ ஹெச்சுடைய கிளைமு கொடுக்கலாமா வேண்டாமா, எது எது கொடுக்கலாம் எது எது கொடுக்க வேண்டாம், அதே மாதிரி டீனுடைய கிளைமு அது பார்ப்போம், ஆன்சர் பார்ப்போம். இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஹெச் கிளைம். ஒன்று, நாட் அலௌடு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம்? 6% ஒன்லி அலௌடு. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. ரெண்டாவது, ப்ராஃபிட் சுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. இவர் கேட்கறது கேபிட்டலில் கேட்டார், அதெல்லாம் கிடையாது, ஈக்குவலாக தான் பிரித்து கொடுப்போம், முடிஞ்சு போச்சு. இவருடைய கிளைமில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுக்கு ஆன்சர் சொல்லியாச்சு. அடுத்தது டியுடைய கிளைம் வருவோம். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஈக்குவலாக பிரித்து கொடுங்கன்னு. நம்ம அப்படிதான் பிரித்து கொடுக்கணும். எஸ், ப்ராஃபிட் சுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. அடுத்தது ரெண்டாவது ரெவல்யூஷன் கேட்டிருந்தாரு. மாதம் 2000 ரூபான்னு சொல்லி 2 மாதத்துக்கு 4000 ரூபா கேட்டிருந்தாரு. நாட் அலௌடு, கிடையாது. அடுத்தது 3, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நாட் அலௌடு. ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் என்னது அக்ரிமெண்ட், அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு உண்டு. அவர் சொல்ல பிரகாரம் எத்தனை பர்சன்ட்னா 6% அலௌடு. இப்போ நம்ம அவங்க கிளைமுக்கு பதில் சொல்லியாச்சு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,80,000 ரூபா கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 1,80,000 ரூபா டோட்டல் கொண்டு வந்து போட்டாச்சு. அப்போ டெபிட் சைடில் பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் வருது. என்ன வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் வருது. யார் கொடுத்துருக்காரு லோனு? ஹெச் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அமௌண்ட்டு? 1 லட்சம். அந்த 1 லட்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் 6%. எத்தனை மாதம்? இன்ட்டு 6/12, அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தான் கொடுத்துருக்காரு. 6 மாதத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம்னா 3,000 கண்டுபிடிச்சி போட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் ஆகுது அமௌண்ட்டு. இதை 2 பேருக்கும் ஈக்குவலாக பிரித்து இதை கொடுத்தாச்சு. அப்போ தேர்ட் சம்மு முடிஞ்சு போச்சு.